வெல்கம் டு MD ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன போகிறோம்னா டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் 2024. அதர் லாங்குவேஜஸ்க்கு தனியாக லிஸ்ட்டு போகிறேன், அதே மாதிரி ஒஸ்ட் படங்களுக்கும் லிஸ்ட்டு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பிடிச்ச 10 படங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை வரலன்னா யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ 10வது படத்தில் என்ன படம் வச்சுருக்கேன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் அவரோட வேட்டையன் தான் இங்கே வச்சுருக்கேன். எனக்கு வேட்டையன் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் வந்து லைக் என்னென்னா, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற எலமெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக இது காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதனாலே இந்த படத்தை நான் 10th பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்கவுண்டர்ன்றது வந்து மேக்ஸிமம் எளிய மக்கள் மேலே நடத்தப்படுற விஷயம்தான். இப்போ நார்மலாக ஒரு எலைட் பர்சன் மேலே அது நடத்தப்படுறதில்ல. அந்த விஷயத்தை பேசுனதுக்காகவே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த டிஜே நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன், அதுக்காக பாராட்டுவேன். ரஜினியோட கேரக்டரும் அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிட்டு அந்த கேரக்டரோட இது நல்லா காமிச்சிருந்தாங்க, மோட்டோ என்னன்னு சொல்லிட்டு. இந்த ராணாவோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நீட்டு இந்த கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு நிறைய பேரை ப்ரெஷர் பண்ணி சாவடிக்கிற விஷயங்கள்லாம் இப்போ ஸ்டில் சமூகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த விஷயத்த நல்லா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, பிடிச்சது. மைனஸும் இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். மைனஸ் என்னென்னா, இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அவருக்கு இந்த வயசான இதெல்லாம் அங்கங்கே தெரியும் நம்ம ரஜினிக்கு. பட் ஓகே, அவர் வந்து ஃபுல்லாக மாஸ் மசாலாவாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இல்லாமல் கண்டென்ட்டில் வராரா, அதுக்காகவே நம்ம பாராட்டணும் நம்ம ரஜினியை. ஸோ அதுக்காகவே நான் அந்த 10th பிளேஸில் போடுவேன். வேட்டையன் எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட் சீன் தான். பயங்கர மாசாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார் ஞானவேல். 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா குரங்கு பெடல்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ப்ரெசென்ட் பண்ண படம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் என்னென்னா, சம்மர் ஹாலிடேஸில் ஒரு சின்ன பையன் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து எப்பயோ எடுத்த படம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். 2020 எடுத்து வச்சிட்டாங்க. ஆனால் ரிலீஸ் வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த விஷயத்த நல்லாவே அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன பையன் வந்து சைக்கிள் கற்றுக்க விடாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸே வந்து இது பண்ணுவாங்க, அவனே தனியாக சைக்கிள் கற்றுக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அந்த சைக்கிள் ரேஸ் ஒன்று நடத்துவாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸில் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. 8th பிளேஸில் என்ன படம் பார்த்தீங்கன்னா, சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன்லாம் நடித்த கருடன் படம் தான் வைக்கிறேன். கருடன் படமும் நல்லா இருந்துச்சு. லைக் சூரி வந்து ஒரு விசுவாசியாக இருப்பார் சசிகுமாருக்கும் உன்னி முகுந்தனுக்கும். இந்த மாதிரி உன்னி முகுந்தன் கேரக்டர் தப்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சி சசிகுமாரை கொண்டதுக்கப்புறம் இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு சிங்கிள் டேக்கில் ஒரு டைலாக் பேச பாருங்க சூரி, செம்மையாக இருக்கும். வந்து இது கிளைமேக்ஸும் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. யார் நம்மளை சொந்தக்காரமாக நடத்துகிறா, யார் அடிமை மாதிரி நடத்துகிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைடில் வந்து நிற்பார் நம்ம சூரி. வந்து அந்த விஷயத்த வந்து சூப்பராக காமிச்சிருப்பார். இவர் வந்து எதிர்நீச்சல், பட்டாசு, கொடி போன்ற படங்கள் எடுத்த டேரக்டர் தான். அவருக்கு இது ஒரு கம்பேக் படமாக வந்து அமைஞ்சிருக்கு. சூரிக்கு வந்து விடுதலை பண்ணிட்டு அடுத்து ஒரு கருடன் பண்ணார். ஸோ அவருக்கும் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு ரூரல் சைட்லேருந்து ஒரு நல்ல படம். ஏன்னா ரூரலில் மேக்ஸிமம் நல்ல படம் வரதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. சூரி வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்காகவே பாராட்டு சூரிய, வாழ்த்துக்கள் சூரி. அப்புறம் 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜமா கொடுப்பேன். கூத்து கலைஞர் இந்த நாடகம் பற்றின படம் வந்து லைக் ஒரு அர்ஜுனன் வேஷன் கட்டி ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். இவர் வந்து ஹீரோ வந்து பாரி இளவழகன் வந்து. ஆனால் சேத்தன் கேரக்டர் வந்து இவர் பண்ணுறது பிடிக்காது. இவர் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இவர் மேலே வரக்கூடாது, இவரோட நாடக சபாவை வந்து இவர் மீட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையாவே சூழ்ச்சி நடக்கும். அதே மீறி ஒரு ஜெயிச்சு காமிப்பார். கடைசியாக அந்த திரௌபதி வேஷம் போட்டு நடித்து அழுவார். அதை பார்த்து அந்த இதுவே கை தட்டுவாங்க. அந்த சீனாக நல்லா இருக்கும். கடைசியாக அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு ஆடுவார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார் பாரி இளவழகன். அதான் ஒரு சாதுவான கேரக்டராக இருக்குங்க. இந்த சாதுவான கேரக்டர் எப்படிலாம் ஏமாற்றலாம், ஒருத்தர் அப்பாவியாக இருந்தால் எப்படிலாம் அந்த உலகம் ஏமாத்துன்றது காமிச்சிருப்பாங்க ஜமா படத்தில். 7வது இடத்துக்கு கொடுப்பேன் ஜமா படம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 6வது பிளேஸ் வந்து லவ்வர் படத்துக்கு கொடுப்பேன். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றதை எப்படி காட்டணுமோ அதை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க லவ்வர் படத்தில். லைக் அந்த பொண்ணோட விருப்பத்தையும் கேட்காம இவன் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் மணிகண்டன் கேரக்டர் வந்து நல்லா நடிச்சு கொடுத்துருப்பாரு. மற்றவங்களோட இதையும் புரிஞ்சிக்காம நான் சொல்கிறதா சரி, நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்றதை அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த லவ்வர் படத்தில். லைக் என்ன அவங்க சொல்லாமல் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண போயிடுவாங்க. அதுக்கு வந்து இஷ்டமே திட்டுவான், ரொம்ப கேவலமாக பேசுவான் அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸில் வந்து பேசுவாள், இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணுறாரோ அதே தான் நீ எனக்கு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறது செருப்பு அடித்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் வந்து. ஸோ அதை நல்லா காமிச்சிருந்தாங்க இந்த லவ்வர் படத்தில். 5th பிளேஸில் என்ன படம் கொடுப்பேன்னா, கடைசி உலக போர். ஹிப்ஹாப் தமிழோட ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் வந்த படம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமு. லைக் அவரே எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க, அவங்க டீமில் இருக்கவங்களே பார்த்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க. நம்ம பாராட்டி ஆகணும். கடைசி உலக போரை பொறுத்த வரையும் ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் அவரால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா
ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் அளவுக்கு நீங்கள் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறது இங்கே பெரிய விஷயம். அது வந்து நல்லாவே பண்ணியிருந்தார் ஆதி வந்து. வாழ்த்துக்கள் ஆதி. நீங்கள் அந்த சிவகுமார் சபதம் அந்த மாதிரி படங்கள் எடுக்காமல் இருந்தாலே போகிறோம். இப்போ இதில் வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி இருக்காங்க அதையும் காமிச்சிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் மக்களோட ஈக்குவலிட்டி யூனிட்டி எவ்வளோ முக்கியன்றதை காமிச்சிருந்தாரு. கடைசியாக அந்த இளைஞர் இருப்பாங்க பாரு, அந்த சைனாக்காரங்க எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுவார், பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போயிட்டு அட்டாக் பண்ண இருக்கும். மாசா இருந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழா படத்தில் மாசா இருக்கேன்னு என்னை உணர வச்ச தருணம் இந்த கடைசி உலக போர் வந்து. ஹிப்ஹாப் தமிழா படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடைசி உலக போர் படம் வந்து பாருங்கள். 4th பிளேஸில் வந்து லப்பர் பந்து அண்ட் ஜே பேபி 2 படம் இங்கே வச்சுருக்கேன். ரெண்டுமே நம்ம அட்டக்கத்தி தினேஷ் டு கெத்து தினேஷாக மாறின தினேஷோட படம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜே பேபி பற்றி பார்த்துடலாம். ஜே பேபின்றது ஒரு சிம்பிளான கதை. அவங்க அம்மா வந்து தப்பிச்சு கல்கத்தா சைடு போயிடுறாங்க. இவர் அண்ணனான இவர் இருக்கார் லொல்லு சபா மாறனுக்கும் இவருக்கும் ஆவாது, பல பிரச்சனைகள் இருக்கும். 2 பேரும் போய் எப்படி கூட்டு வராங்கன்றது தான் கதை. அது வந்து சிம்பிளான கதையாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா ஒரு யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்கன்றது இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரஞ்சித் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும், ஆளு பிரியாணி. ஆமாம், ஆளுக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இவங்க அண்ணன் தம்பி கூட ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிப்பார் அட்டகத்தி தினேஷ் வந்து. அதனாலே வந்து ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க இவர் வந்து லொல்லு சபா மாறனை வந்து. அதுக்காகவே பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு அவங்க அம்மாவோட கேரக்டர் ஊர்வசி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்துருங்க, அமேசான் ப்ரைமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், நல்லாவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. லோ பட்ஜெட்லேயே ஒரு நல்ல படம் நினைக்கிறீங்கன்னா. அப்புறம் லப்பர் பந்து, இதை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. பொட்டு வச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகடம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை வச்சு அந்த படத்தை பயங்கரமாக விட்டுட்டாங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து ஸ்கிரிப்ட் சூஸிங்கில் அடிச்சுக்க முடியாது, நல்லாவே பார்த்து சூஸ் பண்ணுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் ஹரிஷ் கல்யாண். இதே மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப் 5 ஹீரோஸ்குள்ளே தாராளமாக நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. இதே மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா. லாஸ்ட் இயர் பார்க்கிங்கும் நான் வச்சுருந்தேன் அவரோட படம் லிஸ்ட்டில். இந்த வருஷம் லப்பர் பந்து வைக்கிறேன்னா அவரோட அச்சீவ்மெண்ட் தானே இது. அந்த டாப் 10 லிஸ்ட்டில் ஸ்டில் சர்வே ஆகிட்டு இருக்கார் ஹரிஷ் கல்யாண் வந்து. அந்த ஹரிஷ் கல்யாண் வந்து இவர் வந்து கிரிக்கெட் விளையாட விட மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி பால் போட நீலாம் விளையாட வரலாமாடேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி எல்லா டீம்லேயும் வச்சு விளையாட்டு தான் இருப்பாங்க. அட்டகத்தி தினேஷ், அதாவது கெத்து தினேஷ் வந்து யாருமே அவுட் பண்ண முடியாது சரிங்களா. இவர் வந்து அவுட் பண்ணி காமிப்பார். அந்த சீனே போகிறோம், பயங்கரமான ரைட்டிங்கு. அப்புறம் அடிச்சுப்பாங்க இவர் கெத்து தினேஷும் ஹரிஷ் கல்யாணும். அந்த இதுவும் நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த தினேஷும் ஹரிஷ் கல்யாணம் வந்து. அதுவும் நல்லாயிருக்கும். இவர் டீமில் வந்து விளையாடுவார், ஹரிஷ் கல்யாண் டீமில் வந்து தினேஷ் வந்து கிரிக்கெட் ஆடுவார் பாருங்க. நீ தங்க கட்டி சிங்க குட்டின்னு சொல்லிட்டு 6 அடிப்பார் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான இது. அப்புறம் இவருக்கு வந்து இந்த விஜயோட இதை போட்டு வர வைப்பாங்க, இந்த போக்கிரி பொங்கல் பாட்டு போட்டு. அதுவும் நல்லாயிருக்கும். சாங்ஸும் எல்லாமே ஷான் ரொனால்ட் சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு இந்த படத்தில். இதோ ஒரு நல்ல படம் தான். ஏன்னா அது ரூரல்லேருந்து அர்பன் வரையும் எல்லா இடத்துலையும் ஹிட் ஆச்சு இந்த படம். இதை பற்றி நான் பெருசாக பேசணுன்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டாப் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஆனரபிள் மென்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2ல் அந்த பொலிட்டிக்கலாக அவங்க வச்ச ஐடியாலஜிஸ், அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே ப்ராப்பரான விஷயந்தான். எல்லாருமே போய் சேர வேண்டிய ஒரு கம்யூனிசம்ன்ற ஐடியாலஜி எடுத்து வெற்றிமாறன் படம் பண்ணியிருந்தார். இங்கே என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணணும், அதான் அவர் பண்ணல. அதே சமயம் சீன்ஸாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்த விடுதலையில் வாத்தியாரோட கேரக்டர் வந்து. ஸோ அதனால் விடுதலை 2 வந்து ஒரு நல்ல படம் தான், ஆனால் ஆஹா ஓஹோ படம் கிடையாது. ஒரு டீசென்ட் வாட்ச், ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் விடுதலை 2 என்னை பொறுத்தவரையும். கொஞ்சம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக காமிச்சிருக்கலான்றதான் நான் இங்கே சொல்ல வரேன். அது பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹானரபிள் மென்ஷனில் அடுத்த படம் என்ன, தங்கலான் பற்றி நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு. தங்கலான் வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பார் சியான் விக்ரம் வந்து. அந்த புத்திசத்தை வந்து எப்படிலாம் நம்ம ஊரில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க இந்த ராஜராஜ சோழன் பீரியடில், அதை காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வந்து கேஸ்ட் சிஸ்டம் அந்த டைமில் எப்படி இருந்ததுன்றதை காமிச்சிருந்தாங்க. லைக் பிரிட்டிஷ்காரன் எப்படி ட்ரீட் பண்ணுறான், நம்ம ஊருக்காரன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறான்றதை காமிச்சிருந்தாங்க. கடைசியில் இவங்களுக்கு சொந்தமான கோல்டை வந்து மற்றவங்க வந்து பறிச்சுட்டு போவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்விஸ்ட்டு வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அது பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன இது வந்து அந்த தேட்டருக்குலாம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து ஓட்டில் பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு சில சீன்லாம் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே விஷயம் தான் விடுதலையில் சொல்கிறது தான். இந்த படமும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து போட முடியாது லிஸ்ட்டில். ஸோ ஓகே, நீங்கள் தங்கலான் வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. ஸோ அந்த அட்டம்ப்ட்காக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3rd பொசிஷனில் என்ன படம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன்.
ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் ஃபீல் எனக்கு கொடுத்துருச்சு. லைக் அந்த அரவிந்த் சாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது இந்த படத்தில். லைக் அந்த கார்த்தியோட கேரக்டர்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்க முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கேரக்டர் டிசைன் இந்த பிரேம்குமார் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆனால் லைக் அந்த எக்ஸ்டெண்டட் கட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும் எனக்கு அந்த கட் வெர்ஷன் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸில். அந்த வெர்ஷன் எனக்கு அந்த கட் வெர்ஷனே சூப்பராக இருந்தது. ஆனால் மெய்யழகன் வந்து கடைசியில் அந்த கதவை தட்டுவாங்க, கதவை தரோடா மெய்யழகா, அதெல்லாம் பயங்கர ஹோல்சமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த எல்லாமே இந்த படத்தில் ஒரு ஃபீல் குட்னா டிஃபைன் ஃபீல் குட்னா நம்ம மெய்யழகன் படத்தை இந்த வருஷத்தில் காமிச்சிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இந்த ஃபீல் குட்ன்ற ஜானரை வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் சாமி கார்த்தி 2 பேருமே பர்ஃபார்மன்ஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படியே செகண்ட் பிளேஸில் வந்தால் மகாராஜா. ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளே, பட் நல்லாவே எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தார் நிதிலன் வந்து. லைக் சைனாவில் வரையும் போயிட்டு அங்கே 100 கோடி கலெக்ட் பண்ணனா சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதியோட 50வது படம், ஒரு 50th மூவி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்க முடியும். அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. விஜய் சேதுபதியும் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணிட்டாரு. லட்சுமி சார்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார் லாஸ்ட்டு சீனுக்கு முன்னாடி. அந்த சீன் வந்து போகிறோம், பயங்கரமான ஆக்டர் அவர். இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப படம் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் தான் கம்பேக் கொடுத்தாரு விஜய் சேதுபதி. வாழ்த்துக்கள் விஜயசன்னா, இதே மாதிரி நல்ல நல்ல படமாக கொடுங்க, அதான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அந்த கிளைமேக்ஸில் அந்த நட்டி சொல்லுவார் பாருங்க, பொண்ணை பண்ணியிருந்தா பரவாயில்லையா, அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். சிங்கம் புலி ஒரு குள்ளே உள்ள ஒரு வில்லன் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தா தெரிஞ்சு, அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு சிங்கம் புலி வந்து. நல்ல படம், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மகாராஜா படம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தால் மாரி செல்வராஜோட வாழ்க்கை வரலாறு என்கிற வாழைப்படம் தான் நான் சொல்லுவேன். வாழைப்படம் இருந்த மாதிரி இந்த லைஃப் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு 5 நாள் ஸ்கூல் போயிட்டு 2 நாள் காய் சுமக்கணும், அது வந்து ரியல் லைஃப்பில் அவனோட இடத்துல இருந்து பார்த்தா தான் இந்த படத்தோட வழி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வெளிலேருந்து நம்ம என்னன்னாலும் பேசிட்டு போயிடலாம், இவங்க ஜாதி இது, அவர் ஜாதியை ப்ரமோட் பண்ணுறாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அவர் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு டேரக்டராக வந்திருக்காருன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. உங்களால் சும்மா ஒன்றும் டேரக்டராக பொசிஷன் வர முடியாது, எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காருன்னா இந்த படம் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க சொந்தக்காரங்க இந்த எல்லாருமே இந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்த போதெல்லாம் நமக்கு கண்ணே கலங்கிரும். அந்த லாரிக்கு ஒரு சீனா அந்தளவுக்கு நல்லா ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி, அந்த இதுவாகவும் சரி, ஆக்டிங்காகவும் சரி, எல்லாம் எல்லாருமே சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த டீச்சர் சீன் தான் நிறைய பேருக்கு ஓவர் டோஸாக போயிருக்கும். பட் ஆனால் ஓகே, எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு யதார்த்தமான படத்தை கொஞ்சம் யதார்த்தமாக காட்டினோன்னா ஒரு சில சீன்ஸ் 1-2 அவ்வளோ பெருசாக எனக்கு தப்பாக தெரியல. ஒரு சில பேருக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தப்பாக தெரியாதனால எனக்கு ஓகே, இது வந்து அவ்வளோ தப்பாக தெரில. பார்க்கலாம், நீங்கள் வந்து வாழைப்படம் Disney+ Hotstarல இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல படம் தாங்க, ஒரு ரொம்ப எமோஷ்னல் ட்ரிவனான படம். ஸ்டார்டிங்லாம் ஃபுல்லாக ஃபன்னாக போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர்லாம் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டு எமோஷனலாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. நல்ல படம் தான். இதான் என்னோட டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024. உங்களோட படம் லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.